அறிவுரை சொன்ன அணில். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு அணில் வசித்து வந்தது. அது எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். அதே காட்டில் ஒரு யானை இருந்தது. அந்த யானைக்கு தன் உருவத்தைப் பற்றியும் பலத்தைப் பற்றியும் மிகுந்த கர்வம் இருந்தது. ஒரு நாள் அந்த யானை மரத்தின் கிளைகளை தன் தும்பிக்கையால் பிடித்து ஆட்டியது. ஏய் யானையே, ஏன் இப்படிச் செய்கிறாய்? மரத்தில் இருக்கும் பறவை கூடுகள் கீழே விழுந்துவிடும், என்னையும் அமைதியாக இருக்க விடமாட்டாயா என்று அணில் கேட்டது. யானை அலட்சியமாகச் சிரித்தது. உன்னை மாதிரி சின்னஞ்சிறு உயிரினமெல்லாம் எனக்கு புத்தி சொல்லத் தேவையில்லை. நான் நினைத்தால் இந்த மரத்தையே வேரோடு பிடுங்கி விடுவேன் என்று கத்தியது. சில நாட்கள் கழித்து காட்டில் பலத்த மழை பெய்தது. மழையோடு சேர்ந்து சூறாவளிக் காற்றும் வீசியது. அந்த பெரிய யானை சேற்றில் கால் சிக்கி நகர முடியாமல் தவித்தது. அப்போது மின்னல் தாக்கி ஒரு பெரிய மரக்கிளை முறிந்து யானையின் மேல் விழப்போனது. அதை பார்த்த அணில் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று, யானையாரே, சீக்கிரம் தலையே இடது பக்கம் நகர்த்துங்கள் என்று சத்தமிட்டது. யானை சட்டென்று நகர்ந்தது. கிளை பெரும் சத்தத்துடன் யானை நின்ற இடத்திற்கு பக்கத்தில் விழுந்தது. நூலிழையில் யானை உயிர் தப்பியது. மழை நின்ற பிறகு யானை தன் கர்வத்தை விட்டு அணிலிடம் மன்னிப்புக் கேட்டது. என்னை மன்னித்துவிடு அணிலே. உருவம் சிறியதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் நீ கொடுத்த எச்சரிக்கைதான் என் உயிரைக் காப்பாற்றியது. இந்த உலகில் யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. சிறிய உதவியும் ஒருவருக்கு பெரிய நன்மையே தரும்.